ஓகே. இதுல இந்த 4 கண்டிஷன் இருக்கு ஓகேவா? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீம்ஷன், சர்க்குலர் வெயிட். இந்த 4 கண்டிஷன்ல இந்த ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை எலிமினேட் பண்ணாலே ஓஎஸ் வந்து டு ப்ரிவென்ட் டெட்லாக் த ஓஎஸ் மஸ்ட் எலிமினேட் ஒன் ஆஃப் த ஃபோர் நெசசரி கண்டிஷன். இது 4ல ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் சொல்லி போட்டுருக்காங்க. இது 4 என்னென்னு சொல்லி இங்கே போட்டுப்போம். ஓகே. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இட் இஸ் நெசசரி இன் எனி கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிகாஸ் சம் ரிசோர்சஸ் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூசிவ்லி allocated ஒன் யூசர் at a time. நோ அதர் ப்ராசஸ் கேன் யூஸ் ரிசோர்ஸ் வைல் இட்ஸ் allocated ப்ராசஸ். இப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்னன்னா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனா ஒன்றுமே இல்லை. அது வந்து உன்னோடது. ஓகேவா? உனக்கு இப்போ அலோகேட் பண்ணிட்டேன்னா நான் அதை வந்து வேற யாருக்குமே அதை அலோகேட் பண்ண முடியாது. ஓகே. உனக்கு ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிட்டேன்னா அந்த ரிசோர்ஸை நான் அதுக்கப்புறம் வேற யாருக்குமே அலோகேட் பண்ண முடியாது. அதுக்கு அந்த அந்த டைம்ல வேற யாருக்குமே அலோகேட் பண்ண முடியாது. இதுக்கு பேரு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகேவா? இன்னொன்று வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட். If a process holding certain resources generate a further request, it must release its original resource and if required request them again. இதுல என்ன ஹோல்ட் அண்ட் வெயிட்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து சர்டன் ரிசோர்ஸ் ஒரு ரிசோர்ஸ் தேவை. ஓகேவா? இந்த ரிசோர்ஸை நான் ரெக்வஸ்ட் பண்றேன். அப்போ அந்த ரெக்வஸ்ட் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த ரிசோர்ஸ் வந்து அவன் என்ன பண்ணிப்பான், ஹோல்டு பண்ணி வச்சுப்பானா. நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், அந்த ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். அவன் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கப்போ நான் வெயிட் பண்றேன். திருப்பி எனக்கு அந்த இது தேவைப்பட்டா நான் என்ன பண்ணுவேன், அதை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அதை ஹோல்டு பண்ணிப்பேன். அந்த மாதிரி. அதாவது ஹோல்ட் அண்ட் வெயிட் கான்செப்ட் அவ்வளவுதான். ஒருத்தன் வந்து அதை ஹோல்டு பண்ணியிருப்பான், இன்னொருத்தர் அதுக்காக வெயிட் பண்ணியிருப்பான். அதான் ஹோல்ட் அண்ட் வெயிட். ஓகேவா? நோ ப்ரீம்ஷன். It could be bypassed by allowing the operating system to deallocate resources from the process. நோ ப்ரீம்ஷனும் ஒன்றுமே இல்லை. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இப்போ ஒருத்தனுக்கு நான் உனக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நீ அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிருக்க. அதே ரிசோர்ஸ் எனக்கும் தேவைப்படுது. அப்போ வந்து என்ன பண்ணுவேன், நான் டேரெக்டாக கேட்காம என்ன பண்ணேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டமே உன்ட்ட வந்து என்ன பண்ணுது, டேரெக்டாக அதை உன்ட்ட வந்து டீஅலோகேட் பண்ணி விட்டுருது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமே உன்னோட டேரெக்டாக வந்து அதை டீஅலோகேட் பண்ணி விட்டுருது. அதுக்கு பேர் தான் நோ ப்ரீம்ஷன். ஓகேவா? அடுத்து சர்க்குலர் வெயிட். சர்க்குலர் வெயிட் கேன் பி bypassed if the operating system prevents the formation of circle. The deadlock is possible only if all of the four things simultaneously hold the system. Prevention strategies ensure at least one of the conditions always. சர்க்குலர் வெயிட்னா ஒன்றுமே இல்லை. இந்த சொன்னாங்க இந்த 3 கண்டிஷன் சொல்றாங்களா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீம்ஷன் சொல்றாங்கல்ல. இந்த எல்லா கண்டிஷனுமே என்னன்னா, இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த இடத்துல டெட்லாக்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது சாரி ஃபர்ஸ்ட் சர்க்குலர் வெயிட்டை பற்றி சொல்லிடுறேன். சர்க்குலர்னா அந்த ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடாது. சர்க்கிள் ஃபார்ம் பண்ணாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கு. சர்க்கிள்னா எப்படி? இப்போ வந்து இவன் வந்து ஒரு ரிசோர்ஸ் கேட்குறான். ஓகேவா? இவன் வந்து ஒரு ரிசோர்ஸ் கேட்குறான். அந்த ரிசோர்ஸை இன்னொருத்தனும் கேட்குறான். இந்த மாதிரி இந்த இது ஒன்று கேட்குறான். இவங்க 2 பேரும் அட் டைம்ல சேம் டைம்ல நடந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க 2 பேரும் சேம் டைம்ல நடக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே ரிசோர்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா சர்க்குலர் வெயிட். இப்போ அவனும் வெயிட் பண்ணணும், இவனும் வெயிட் பண்ணணும். யாராலையும் யூஸ் பண்ண முடியாது இல்ல. இதுக்கு பேர் சர்க்குலர் வெயிட். ஓகேவா? இப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, இந்த 4மே நடந்தாதான் ஒரு டெட்லாக் வந்து நடக்க முடியும். ஓகேவா? இந்த 4மே இருந்தாதான் டெட்லாக். அப்போ என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டாலுமே அங்கே என்ன பண்ணிடலாம், டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை ஃபால்ஸ் ஆகினாலும் அந்த இடத்துல டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அப்போ என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கு? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்ன? இது வந்து ஒரு ஒரு ரிசோர்ஸ் ஒருத்தருக்கு அலோகேட் பண்ணிட்டானா அது அவனுக்கு மட்டும் தான். நான் வேற யாருக்குமே ரிசோர்ஸ் அலோகேட் பண்ண மாட்டேன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். கரெக்டா? ஹோல்ட் அண்ட் வெயிட்ங்கிறது ஒருத்தர் அந்த ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பான், இன்னொருத்தர் அதை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுவான். நோ ப்ரீம்ஷனுங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமே டேரெக்டாக வந்து டி ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறது. சர்க்குலர் வெயிட்டுங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் சர்க்கிளை அவாய்ட் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் இந்த 4 கண்டிஷன் தான் டெட்லாக் கண்டிஷன். இப்போ மியூச்சுவல் எக்ஸிகியூஷன்னா வந்து இப்போ வந்து இப்போ வந்து இதுதான் ஒரு ப்ராசஸ், ஒரு ரிசோர்ஸோட ஒரு இது எடுத்து வச்சிருக்காங்க. ஏதாவது கொஸ்டின் மாதிரி வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 5 ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? P1, P2, P3, P4, P5 5 ப்ராசஸ் இருக்கு. இது வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம். ஓகேவா? இது பேங்கர்ஸ் அல்காரிதம் மெயினாக எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அதை சொல்லிடுறேன். மெயினாக அது வந்து டெட்லாக் அவாய்டன்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. டெட்லாக் அவாய்டன்ஸ் தான் இந்த மாதிரி சிம்பிளா இப்படி சொல்ல போனால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சேஃப் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும், அன்சேஃப் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். எப்பவுமே நம்ம ப்ராசஸ் வந்து சேஃப் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு போனால் அது வந்து டெட்லாக் கிரியேட் பண்ணும். ஓகேவா? இது எதை வச்சு சொல்லுதுன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரிசோர்ஸ் ஃபியூச்சர்ல யாருக்கெல்லாம் தேவைப்படும், ஸோ அதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, அதை வச்சு தான் இந்த அன்சேஃப் ஸ்டேட் சேஃப் ஸ்டேட்லாம் வரும். ஓகேவா? இப்போ இவனுக்கு கொடுத்தா டெட்லாக் வராது, இவனுக்கு கொடுத்தா டெட்லாக் வரும். அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வச்சு இது பண்றதா டெட்லாக் அவாய்டன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சேஃப் ஸ்டேட்ல கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா சேஃப் ஸ்டேட்ல இருக்குமா, அப்படி அந்த அதை வச்சு தான் என்ன பண்றாங்க, இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் கொண்டு வராங்க. ஓகேவா? சரி. சரி. இப்போ இதுல என்ன இருக்கு, ஒரு 5 ப்ராசஸ் இருக்கு. P1, P2, P3, P4, P5 5 ப்ராசஸ் இருக்கு. 3 ரிசோர்ஸ் இருக்கு. என்னடா, R1, R2, R3 3 ரிசோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மொத்தம் R1க்கு ரிசோர்ஸ் 1க்கு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. 10 இன்ஸ்டன்ஸ் 10 ரிசோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். R1ட்ட 10, அதாவது எப்படி சொல்லலாம், இவன்ட்டு வந்து ஒரு 10 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். R1ட்ட வந்து ஒரு 10 பாக்ஸ் இருக்கு.
அதே R2 வந்து 5 பாக்ஸ் தான் இருக்கு, 5 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. R3 7 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோ. R1 10, R2 5, R3 7. ஓகேவா. இப்போ என்ன ம் பண்ணிருக்காங்க, இவங்க டேரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ்க்கு எல்லா ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அலோகேட் பண்றாங்க. இது ப்ராசஸ் P1 இதுல ம் ரிசோர்ஸ் R1ல இருந்து 0 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் வரல. R2ல இருந்து ஒரு ம் பாக்ஸ், R3ல இருந்து 0 பாக்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, மூணு மூணு 5 ப்ராசஸ்க்குமே 3 ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து 2, இதுல இருந்து 0, இதுல இருந்து 0, இதுல இருந்து 3, இதுல இருந்து ம் 0. இது வந்து கொஸ்டின் டேரக்டா அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. இது அவங்க ம் அலோகேட் பண்ணது. நம்ம அடுத்து என்ன ம் எழுதணும்னா மேக்ஸிமம் எழுதணும். மேக்ஸிமம்னா இங்க வந்து மேக்ஸிமம் நம்ம R1 எத்தனை ரிசோர்ஸ் இருக்கு, R1 வந்து 10 இது இருக்கு, 10 இது இருக்கு கரெக்டா. R1 10 ம் இருக்கு. இதுவுமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஆமா, இதுவுமே கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. என்னன்னா மேக்ஸிமம் P1க்கு வந்து R1 வந்து 7 பாக்ஸ் தரலாம். ஓகேவா. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, ம் R2க்கு 5 தரலாம், அதே மாதிரி R3க்கு 3 தரலாம். இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இது மேக்ஸிமம் கொடுக்கக்கூடியது. P2க்கு வந்து ம் 3 தரலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ அலோகேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அலோகேட் பண்ணது, ம் இது மேக்ஸிமம் எவ்வளோ அலோகேட் பண்ணலாம். ஓகேவா. இது என்னதுன்னா ம் மிச்சம். நம்ம அலோகேட் பண்ணது போக மீதி அவைலபிள் இருக்கும்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாரு, இங்கே வந்து எத்தனை R1 வந்து எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கு, 2, 3, 5, 7 அலோகேட் ஆயிருச்சா. 7 அலோகேட் ஆயிருச்சு மொத்தம். ஆமா R1 மட்டும் 7 அலோகேட் ஆச்சு. மொத்தம் R1 எத்தனை, 10. அப்போ மிச்சம் எத்தனை, ஆமா அவைலபிள் 3. ஓகேவா, மிச்சம் அவைலபிள் 3. இங்கே R2 பார்த்தீங்கன்னா 1, 2 அலோகேட் ஆயிருக்கு, அவன்கிட்ட 5 இருக்கு, அப்போ மிச்சம் 3. கரெக்டா. இங்கே பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 ப்ரோ. 2 தானே அலோகேட் ஆயிருக்கு, 5ல 2 தான் அலோகேட் ஆயிருக்கு, மிச்சம் 3 தான் சரி இருக்கு. சரி இங்க 2, 1, 5, 5, 7ல 5 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். ஓகேவா, இது அவைலபிள். ஓகேவா. இப்போ என்ன பண்ணா, இதை வச்சுட்டு இந்த பாக்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நீடு கால்குலேட் பண்ண போறோம். நீடுன்னு சொல்லி கால்குலேட் பண்ண போறோம். நமக்கு எவ்வளவு நீடு இருக்கு. நீடு எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இந்த மேக்ஸிமம்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அலோகேஷனை மைனஸ் பண்ணணும். மேக்ஸிமம்ல இருந்து அலோகேஷனை மைனஸ் பண்ணணும். ஓகேவா. அப்போ என்ன பண்ணா, டேரக்டா இப்படி இப்படி இந்த R1ல இருந்து இந்த R1 மைனஸ், அதாவது 7ம் 0 மைனஸ், இந்த 5ம் 1 மைனஸ், 3யும் 0 மைனஸ், இந்த மாதிரி போட்டே போகுமா. அப்போ என்ன ஆகும், 7 மைனஸ் ம் 0 7 தான், 5 மைனஸ் 1 4, 3 மைனஸ் 0 3. அடுத்து அடுத்து ம் கீழே உள்ளது அதே மாதிரி 3 மைனஸ் 2 2 மைனஸ் 0 2 மைனஸ் 0, இந்த மாதிரி போட்டே போகுமா. என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நீடு கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா. இப்போ என்ன ம் பண்ணுவோம், நம்ம ம் வந்து என்ன, இதுதான் அல்காரிதம் மெயினாக. இப்போ இது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டோமா. கால்குலேட் பண்ணிட்டு இப்போ என்ன ம் பண்ண போறோம், சேவ் சீக்வன்ஸை ரைட் பண்ண போறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு ப்ராசஸோட நீட் இருக்குல்ல, ஒரு ப்ராசஸோட நீட் இருக்குல்ல, இந்த நீடை ம் நம்ம என்ன கம்பேர் பண்ண போறோம், அவைலபிளோட கம்பேர் பண்ண போறோம். நீடை நம்ம அவைலபிள் கூட கம்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த ம் ப்ராசஸுக்கு சரி இவ்வளோ நீட் இருக்கு, இந்த நீடை நம்ம என்ன பண்ண போறோம், அவைலபிள் கூட கம்பேர் பண்ண போறோம். இன்கேஸ் நீடு ம் வந்து அவைலபிளோட கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது அவைலபிள் அதிகமா இருக்கு, எனக்கு நீடு கம்மியா தான் இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆ பண்ணலாம்னா, அதுக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம். ஏன்னா அவைலபிள் நிறைய இருக்குல்ல, நீடு வந்து கம்மியாகுது. ம் அப்போ என்ன பண்ணலாம், ரிசோர்ஸை அலோகேட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ இன்கேஸ் நீடு வந்து கிரேட்டர் தானே இருக்கு, நீடு வந்து அவைலபிளோட அதிகமாக இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீட் இஸ் டேக்கன் ஃபார் கம்பேரிசன். அப்போ என்ன பண்ணணும், சரி இந்த ப்ராசஸ் ஹோல்டில் வச்சுட்டு அடுத்த ப்ராசஸோட ம் நீடை எடுத்து கம்பேர் பண்ணணும். இவன் இன்கேஸ் கிரேட்டராக இருந்தானா இவனை ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் இவனோட நீடு வந்து அவைலபிளோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இவனை ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், அடுத்த ப்ராசஸ் எடுத்து கம்பேர் பண்ணலாம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாரு. இந்த எக்ஸாம்பிள் இப்போ ப்ராசஸ் P1 என்னது, P1 வந்து 743 கரெக்டாக, 743. ம் இவனுக்கு வந்து இது R1ல 7 தேவை, R2ல 4 தேவை, R3ல 3 தேவை. கரெக்டா. அவைலபிள் எவ்வளோ இருக்கு, ம் 332. கரெக்டா, அவைலபிள் வந்து 332. இவன் என்ன பண்றேன், இந்த ம் 743யும் 332வும் கம்பேர் பண்றேன். இது நீடு. கரெக்டா. இது வந்து நீடு, இது நீடு, இது அவைலபிள். கரெக்டா, இது அவைலபிள். கரெக்டா. இப்போ ம் கம்பேர் பண்ணும்போது எது பெருசா இருக்கு, நீடு. நீடு பெருசா இருக்கு. நீடு பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொன்னேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் அதை போயிடும். அப்படியே விட்டுட்டு அடுத்த நீடு ப்ராசஸ் பெருசா, போயிடும். ஆமா. அடுத்த ப்ராசஸ். அப்போ என்ன பண்ணுவேன், இதை ஃபால்ஸ்னு மார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் யார், P2வா. P2 என்னது 1 ம் 2 2. கரெக்டாக 1 2 2. அப்போ என்ன பண்ணுவேன், என்னோட 1 2 2வையும் 3 3 2வையும் கம்பேர் பண்ணுவேன். இது கம்பேர் பண்ணும்போது எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன்னொன்று. இங்கே 1 வந்து 3யோட குட்டி. கரெக்டாக. 2 வந்து ம் 3யோட குட்டி. 2 வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்குது. சரி சரி, இந்த மாதிரி ஒரு இதையும் கம்பேர் பண்ணும். அப்படி கம்பேர் பண்ணதால தான் நம்ம இங்கே என்ன சொன்னோம், இது வந்து பெருசு இருக்குன்னு சொன்னோம். இங்கே வந்து எது பெருசா இருக்கு, நீடு பெருசா இருக்கா, அவைலபிள் பெருசா இருக்கா. இங்க வந்து அவைலபிள் தான் பெருசு. இங்கே அவைலபிள் பெருசு. அவைலபிள் பெருசுனா என்ன சொன்னேன், அதை வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம்னு சொன்னா, அவைலபிள் பெருசா இருந்துச்சுன்னா ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாமா. அப்போ என்ன வருது, இங்கே ட்ரூ. வந்து நான் ட்ரூன்னு மார்க் பண்ணிட்டு தென் ஃபினிஷ் ஐஎஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே வந்து ப்ராசஸ் 2க்கு என்ன பண்ணுறேன், நான் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் இது கொடுத்துட்றேன், ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கரெக்டாக. இப்போ ஒர்க்கு ம் கால்குலேட் பண்ணும். இந்த ஒர்க் எப்படி இருக்கணும்னா,
நம்ம ஒர்க்கு ப்ளஸ் அலோகேஷன். ஒர்க்கு ப்ளஸ் அலோகேஷன்னா எப்படி வரும்? இரு ஒரு நிமிஷம். ஒர்க் வந்து நம்ம 332 அவைலபிள் இது. ஓகே. அலோகேஷன் வந்து 200. ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன் 200. இது எங்க இருந்து 200 வந்துச்சு? ஒரு நிமிஷம். இப்ப நல்லா பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்ணியாச்சு, P2க்கு நம்ம இது பண்ணியாச்சு கரெக்டா. P2க்கு நம்ம ப்ராசஸ் அலோகேட் பண்ணியாச்சு கரெக்டா. ப்ராசஸ் அலோகேட் ம். பண்ணியாச்சு. மொத்தம் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்கே வந்து அவைலபிள் கால்குலேட் பண்ணியிருக்காமா. இப்போ அவனுக்கு ஆல்ரெடி இந்த அலோகேட்டட்ல இருக்கும் தெரியுமா. ஆல்ரெடி ப்ராசஸ் டூக்கு ஒரு அலோகேஷன் இருக்கும் தெரியுமா. ஆமா டூ ஆமா. ஜீரோ ஜீரோன்னு. இப்போ என்ன பண்ணணும், அவனையும் நம்ம ஒர்க் பண்ண போகிற இந்த அவைலபிளையும் ஆட் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ண போகிற அவைலபிள் என்னது 332 கரெக்டா. அந்த த்ரீ ஆமா த்ரீ ஆமா. டூவையும் என்ன பண்ணோம், 220 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணோம். ஏன் ப்ரோ அந்த நம்பர் மட்டும் எடுக்குறாங்க ஆ குறிப்பிட்ட? இது இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் டூக்கு இப்போ ஒரு நீடு இருக்கு. ஆல்ரெடி அவனுக்கு ஒரு அலோகேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு இது அலோகேட் பண்ணி அவனுக்கு இவ்வளோ ஆல்ரெடி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியாச்சு. இது போக இவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் வேணும். அந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த அவைலபிளாக அவனுக்கு அலோகேட் பண்ணுறேன் கரெக்டாக. இந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் வேணுங்கிறத அவைலபிள் அலோகேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி உள்ள ரிசோர்ஸ் ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ண, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா அவனுக்கு இப்போ எவ்வளோ ரிசோர்ஸ் கொடுத்துருக்கோம், 532ன்னு சொல்லி ரிசோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஒரு நிமிஷம் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க பாரு நல்லா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, நான் இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இங்க பாரு ஒரு வாட்டி நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஒரு ப்ராசஸாக எடுக்க போறோம் கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் எடுப்போம். P1ன்னு ஒரு ப்ராசஸ் எடுப்போம் கரெக்டா. இவனுக்குன்னு ஒரு நீடு இருக்கும் கரெக்டா. இவனுக்குன்னு ஒரு நீடு இருக்கும். இவனுக்கு ஆல்ரெடி அலோகேட்டட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. P1க்கு ஆல்ரெடி அலோகேட்டட் ஒரு இது இருக்கும் கரெக்டா. இது ரெண்டு இது இருக்கும் கரெக்டா. ஆமா. ம் ஆல்ரெடி ம் ம் அலோகேட்டட் ம். ரெண்டு இது இருக்கும். ஓகே. இப்போ இன்னொன்று என்ன இருக்கும், நம்ம காமனாக என்ன இருக்கும், காமனாக அவைலபிள்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக. காமனாக அவைலபிள்னு ஒன்று இருக்கும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த P1 நீட் எடுப்போம். P1ஓட நீட் எடுக்கிறோம். நீட் எடுத்துட்டு என்ன ம். பண்ணுறோம், அவைலபிளோட கம்பேர் பண்ணுறோம். அவைலபிளோட அவைலபிளோட பெருசா இருக்கான்னு பாக்குறோம். அவைலபிளோட கம்பேர் பண்ணுறோம். இது பெருசாக இருக்கா குட்டியாக இருக்கான்னு பார்க்குறோம். இன்கேஸ் அவைலபிள் பெருசா, இன்கேஸ் இப்படி இருக்கு, நீடு வந்து பெருசாக இருக்குன்னு வச்சுப்போமே. நீடு வந்து பெருசாக இருக்கு. ம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணா, இது ப்ராசஸ் ஒன்று வந்து ஃபால்ஸ்னு மார்க் பண்ணிட்டு, ஃபால்ஸ்னு மார்க் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் போயிடும். மூவ் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ், மூவ் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ், மூவ் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா. இன்கேஸ் இப்போ வந்து அடுத்த ப்ராசஸ் போகிறோம், P2 போகிறோம். P2 போகிறோம். இந்த P2ஓட நீடு வந்து நம்ம அவைலபிளோட கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம அவைலபிளோட கம்மியாக இருக்குது. அப்போ அவைலபிள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா. இப்படி இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம ப்ராசஸ் நடக்க விடலாம் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவோம், ம். P2 ட்ரூன்னு போட்டுருவோம். ட்ரூன்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம், அலோகேட் ரிசோர்ஸ் ஃபார் P2, அலோகேட் ரிசோர்ஸ் ஃபார் P2, அலோகேட் ரிசோர்ஸ் ஃபார் P2, ஃபார் P2. இப்போ என்ன, நான் P2க்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் P2 என்ன ஆகும், ப்ராசஸ் டூ ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும் கரெக்டாக. ப்ராசஸ் டூ ம். ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும். அப்போது நான் ஆல்ரெடி P2க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கேன், இப்போ ஆல்ரெடி ஒரு P2க்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த அலோகேட் ஆல்ரெடி அலோகேட்டட் பார்த்தோம்ல, இந்த ஆல்ரெடி அலோகேட்டட் வந்து ம். ஒரு P2க்கு வந்து 200 இருக்குன்னு வச்சுப்போம். 200 இருக்கு. இப்போ நான் புதுசாக இந்த அவைலபிள்ல இருந்து ஒரு 332 கொடுக்குறேன், 332 கொடுக்குறேன். அவைலபிள்ல இருந்து ஒரு 332 கொடுக்குறேன். ஆல்ரெடி அவனுக்கு 200 இருந்துச்சு கரெக்டா. இப்போ மொத்த ம். P2 எவ்வளோ வச்சிருக்கான், ஆல்ரெடி அவன் 200 வச்சிருந்தான். இப்போ 332 கொடுத்துருக்கேன். இப்போ அவனோட வச்சிருக்கான் ஆ. 532 வச்சிருக்கான் கரெக்டா. இப்போ என்ன ஆமா. பண்ணுவான்னா, இவன் வந்து இந்த ப்ராசஸ் டூவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவான். இந்த ரிசோர்ஸை வச்சு இந்த ப்ராசஸ் டூ ஃபுல்லாத்தையும் ம். கம்ப்ளீட் பண்ணிடுவான். கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணல, இந்த 532 ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணல, ஆமா. இது மொத்தத்தை என்ன பண்ணிடுவான்னா ரிலீஸ் பண்ணிடுவான். இது மொத்தத்தை ரிலீஸ் பண்ணிடுவான். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த 53 இப்போ வந்து நம்மளோட அவைலபிள் மாறிடும். இப்போ நம்ம அவைலபிள் என்னவா மாறிடும்னா, 532 நம்மகிட்ட இருக்கு, 532 நம்மகிட்ட ஃப்ரீயா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா ப்ராசஸ் டூ வந்து அவன் முடிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டான். இந்த 532 மொத்தமா எனக்கு திருப்பி கொடுத்துட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவைலபிள் வந்து 532 மாறிடுச்சு. புரியுதா. ம். அதான் ம். நடக்க போகுது. புரியுது. அதாவது அவன்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கு, அது பத்தாம இன்னும் கொஞ்சம் நீடுன்னு கேட்குறான். அதை நம்ம அவைலபிள் கூட கம்பேர் பண்ணுறோம். நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிறது இவனுக்கு பத்துமா பத்தாதான்னு கம்பேர் பண்ணுறோம். இன்கேஸ் நம்மகிட்ட இருக்கிறது இவனுக்கு பத்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அவனுக்கு கொடுக்குறோம். அதை அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவன் ரெண்டத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி அவன் ஒரு ஒர்க் பண்ணிட்டு அவன் மொத்தத்தை என்ன பண்ணுவான், ரிலீஸ் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நமக்கு இந்த ரிசோர்ஸ் ஃபுல்லாக நமக்கு அவைலபிள் ஆயிரும். புரிஞ்சுதா. இப்போ நல்லா புரியுதா. அவ்வளவுதானா ப்ரோ இது பேங்கிங் இதுதான் விளாட்றதுல? அப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், அந்த 532 ஒர்க் முடிச்சிட்டானா, முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், இதை ம். ரிலீஸ் பண்ணிட்டான். இந்த 532 மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த ரிலீஸ் பண்ணதான் ம். யாரு, நம்மளோட அவைலபிள் கரெக்டா. இப்போ இதான் நம்மளோட அவைலபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ப்ராசஸ் 3க்கு மூவ் ஆகுமா. ப்ராசஸ் 3 இந்த என்னது ம். 600 கரெக்டா.
இப்போ என்ன பண்ணுவோம், 600 யாரையும் கம்பேர் பண்ணுவோம், நம்ம புது அவைலபிள் யாரு, அவைலபிள் 532. அப்போ என்ன பண்ணுவோம், 600 532 கம்பேர் பண்றோம். இதுல யார் பெருசு, சின்னதா சின்னதா இருக்கான் நீடு பெருசா போட்டுலாம். அவைலபிள் பெருசா, நீடு பெருசா அவைலபிள் பெருசா, இதுலயா இதுல நீடு பெருசா அவைலபிள் பெருசா, இதுதான் bro பெருசு. நீடு தான் பெருசு. அப்ப இதை பண்ணலாமா, பண்ண முடியாது, அப்ப அவைலபிள் தான் பெருசா ஃபால்ஸ். இருக்கணும். ஃபால்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், அடுத்த ப்ராசஸ் போலாமா, ப்ரோ அடுத்த ப்ராசஸ். அவைலபிள் பெருசா இருந்தாலே நம்ம போயிடலாமா ஆமா, அடுத்த அவைலபிள் ஸ்டெப்புக்கு? பெருசா இருந்தா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, சரி. இப்ப அவைலபிள் ஸ்டெப்னா எதுவுமே இல்ல. ஒரே நிமிஷம், அவைலபிள் வந்துச்சுன்னா, அவைலபிள் பெருசா வந்துச்சுன்னா அவங்க நம்ம கொடுத்துருக்க P2 அலோகேஷனையும் அப்புறம் இந்த லாஸ்ட் நம்பர் அலோகேஷனை ஆட் பண்ணிடணும், அவ்வளவுதான் இல்ல ப்ரோ? ஆட் பண்ணிட்டு அது திருப்பி புது அவைலபிளா மாத்திரணும், அவ்வளவுதான். இல்ல ஒரே நிமிஷம், இப்போ எதை நம்ம மாத்தணும், எதை நம்ம ஆட் பண்ணணும், பழைய அலோகேஷன் பண்ணி ப்ராசஸ் 2 ஆமா, ப்ராசஸ் 3 இப்போ இப்போ மாத்திடுறேன், அது கூட எதை ஆட் இன்கேஸ் இது வந்து ஃபால்ஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, இப்போ வந்து அவன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா, அவன்கிட்ட வந்து நான் 532 அவனுக்கு கொடுக்குறேன் கரெக்டா. அவன்கிட்ட ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சுன்னா, அவன்கிட்ட ஆல்ரெடி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ வந்து இங்க நம்ம ஃபால்ஸ்னு மார்க் பண்ணிட்டோம், ஸோ பிரச்சனை இல்லை, அடுத்த ப்ராசஸ் மூவ் பண்ணிடலாம் கரெக்டா. இன்கேஸ் ப்ரோ இது மைக் வந்து கிட்ட ப்ரோ, மைக் கிட்ட ப்ரோ. இப்போ கேக்குதா, இன்கேஸ் இது வந்து இப்படியே ஆப்போசிட்டா இருக்கு எப்படின்னா, அவைலபிள் பெருசா இருக்கு. இன்கேஸ் இந்த இதே ப்ராப்ளம்ல அவைலபிள் பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னா, அவன் இப்போ எவ்வளோ அவைலபிள் கொடுக்குறோம், அவைலபிள் வந்து 532 கொடுக்குறோம் கரெக்டா. இவனுக்கு ஆல்ரெடி எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். P3க்கு ஆல்ரெடி எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம், P3க்கு 302 அலோகேட் பண்ணியிருக்கோம், 302 அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த 532 302 ஆட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ ஆயிரும், 438ன்னு மாறிடும் கரெக்டா. 8 மாறிடும், மாறிட்டு இது நம்ம புது அவைலபிளாக மாறிடும். ஆனால் இங்கே நம்ம மாற்ற தேவையில்லை, ஏன்னா இங்கே நீடு பெருசு, ஸோ இங்கே அந்த ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நீடு பெருசு ஃபால்ஸ்ன்னு போட்டு அடுத்த ப்ராசஸ் மூவ் பண்ணிடலாம். நீடு பெருசு அடுத்த ப்ராசஸ். இப்போ அடுத்து என்ன போகிறோம், P4 போகிறோம். P4 எவ்வளோ, 011 கரெக்டாக, 011. இந்த 011 கொண்டு வரேன். 011 நம்ம அவைலபிள் கூட கம்பேர் பண்ணுறோம், 532 கூட கம்பேர் பண்ணுறோம். இப்போ யார் பெருசு, நீடு பெருசா அவைலபிள் பெருசா, அவைலபிள் பெருசு. இப்போ அவைலபிள் பெருசுனா அவனை ஒர்க் பண்ண வைக்கலாமா, ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிடலாமா. அப்போ இது ட்ரூன்னு மார்க் பண்ணிட்டு அலோகேட் பண்ணலாமா. இப்போ ஆல்ரெடி நான் அவனுக்கு எவ்வளோ இவனுக்கு வந்து 532 கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி அவனுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா, P4க்கு 211 இருக்கு, 211 இருக்கு. ஓகே, அப்போ 211. இப்போ நான் இது ரெண்டு ஆட் பண்ணால் 347 இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவான், 743 ரிலீஸ் பண்ணிடுவான். இது என்ன மாறிடும், நம்ம நியூ அவைலபிளாக மாறிடும். ஓகேவா, சரி. இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த ப்ராசஸ் போலாமா, P5 போலாமா. P5 வந்து என்னது, 431 கரெக்டா, 431. ப்ரோ நீட பாக்குற ப்ரோ, மேல பாரு ப்ரோ. நீட்ல தான் பார்க்கணும், அது வந்து அலோகேட் பண்ணிருக்கத தான் பார்க்கணும். அலோகேட் பண்ணும்போது ஆட் பண்றதுக்கு பார்க்கணும். இங்க எப்பவுமே நீட தான் பார்க்கணும். இவ்வளவு நம்ம நீடு தானே பார்த்துட்டு இருந்தோம், நீட தானே கம்பேர் பண்ண போறோம், நம்ம நீடு தானே அவைலபிள் கம்பேர் பண்ண போறோம். இது நீடு, இதுதான் இந்த டேபிள் தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். ஓகேவா, ப்ராசஸ் ஓகே ஆச்சுன்னா மட்டும் தான் இந்த டேபிள் பார்க்க போறோம். ஓகேவா, சரி சரி. இப்போ P5 வந்து 431 கரெக்டா. அப்போ என்ன பண்ண போறேன், 431 743 கூட கம்பேர் பண்ண போறேன். இங்க நீடு பெருசா அவைலபிள் பெருசா, அவைலபிள் தான் பெருசு. அப்போ இங்க என்ன பண்ணிடலாம், நான் ட்ரூன்னு மார்க் பண்ணிடலாமா. ட்ரூன்னு மார்க் பண்ணிட்டு இவனுக்கு எவ்வளோ தரலாம், ஃபர்ஸ்ட் 743 கொடுத்துடலாம். இவனுக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். P5க்கு ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு, 002 இருக்கு கரெக்டா, 002 இருக்கு. அப்போ இந்த 002 கூட ஆட் பண்ணுவோம். 002 ஆட் பண்ண எவ்வளோ வருது, 547. ஓகேவா, இப்போ இது என்ன வரும், புது அவைலபிளாக மாறிடும் கரெக்டா. இப்போ இது பண்ண நீ என்ன பண்ணிக்கணும், எத்தனை 5 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்கான் இவன், கீழே 8 9லாம் போட்டுருக்கு. வரும் சொல்றேன். இப்போ நீ இந்த மாதிரி பண்றீல்ல, ஒன்னு பண்ண என்ன ஆர்டர்ல நீ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றியோ அதை போட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க யாரை எக்ஸிக்யூட் பண்ணோம், P1 எக்ஸிக்யூட் பண்ணல கரெக்டா. அடுத்து என்ன பண்ணோம், P2 எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ அது ஒரு ஆர்டர் எழுதிக்கணும், P2 எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்து யாரை எக்ஸிக்யூட் பண்ணோம், P3 பண்ணல. அடுத்து யாரை எக்ஸிக்யூட் பண்ணோம், P4 பண்ணிருக்கோம். அப்போ P2க்கு அப்புறம் P4. அடுத்து P4க்கு அப்புறம் P5 பண்ணோமா, ஆமா P5யும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். அப்போ P4க்கு அப்புறம் யார் வரணும்னா P5 வரணும். ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணுறேன், 745 என்னோட நியூ அவைலபிளாக மாறிடுச்சு கரெக்டாக. இப்போ நான் யாரெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, திருப்பி என்ன பண்ணோம், 5 முடிஞ்சிச்சுல்ல, திருப்பி என்ன பண்ணோம், 1க்கு போகணும். ஒன்றுக்கு எவ்வளோ நீட் இருக்கு, 1க்கு வந்து 743 நீட் இருக்கு கரெக்டாக, 743 நீட் இருக்கு. இப்போ இந்த 743யும் 745யும் கம்பேர் பண்ணுறோம். இதில் எது பெருசு, அவைலபிள் தான் பெருசு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ட்ரூன்னு மார்க் பண்ணிட்டு இவனுக்கு வந்து நான் இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறேன், 745 கொடுக்க போகிறேன். இவன் ஆல்ரெடி எவ்வளோ வச்சுருக்கான், இவன் ஆல்ரெடி 010 வச்சுருக்கான். ஆல்ரெடி 010 வச்சுருக்கான். ஓகேவா, இவன் ஆல்ரெடி 010 வச்சுருக்கான். அப்போ இவன் ரெண்டு ஆட் பண்ணிட்டு 55 755 வந்துருமா.
இது என்ன வரும், புது ம், அவைலபிளாக மாறிடும். இவன் ப்ராசஸ் முடிச்சுட்டு இவனை ரிலீஸ் பண்ணிடுவான், புது அவைலபிள் நியூ அவைலபிள் மாறிடுச்சா. இப்போ என்ன பண்ணுவேன், நான் ம். இன்னும் இங்கே வந்து என்ன எழுதிடுவேன், P1 எழுதிடுவேன். இவனும் எக்ஸிக்யூட் ஆகிட்டான். இப்போ எக்ஸிக்யூட் ஆகாத ஒரே ஆள் யாரு, P3 கரெக்டா. அந்த P3க்கு 3 எவ்வளோ நீட் இருக்குன்னு பார்க்குறேன். P3 எவ்வளோ நீட் இருக்குது, 600 இருக்கு கரெக்டா. இப்போ வந்து சிக்ஸ் ஜீரோ பெருசா தான் ஜீரோயும் 600யும் அவைலபிள் கம்பேர் பண்ணுறேன். இதுலேயே அவைலபிள் தான் பெருசு. அதனால இது ட்ரூன்னு அலோகேட் பண்ணிட்டு 755 ஆல்ரெடி இவனுக்கு கொடுத்துருக்கேன், இப்போ கொடுக்குறேன். இவனுக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு, ஆல்ரெடி P3க்கு 302 இருக்கு கரெக்டா, 302 இருக்கு. 0. இந்த 302 அவன அவனுக்கு அவைலபிள் போடுறேன். 302 அப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ, 7 5 10. இதில் வந்து மொத்த ரிசோர்ஸ் வந்துடுது கரெக்டாக, 10 5 7 மொத்த ரிசோர்ஸ் வந்துருச்சா. வந்துச்சு. இதோட ம். ஆர்டர் வந்து இப்போ என்ன வரும், P4 P5 இந்த ஆர்டர் இதான், இந்த ஆர்டர் தான் நமக்கு தேவை. ஓகேவா, இது ஆர்டர் தான் மெயின் ஆன்சர் வந்திருக்கு. இந்த சேவ் சீக்வன்சஸ் ஆர்டர். ப்ரோ இது முடிய போகுது. அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிரு ப்ரோ. சரி. ப்ரோ இப்போ இது எப்படி ப்ரோ ஆஃப் பண்ணேன் ப்ரோ?